அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கப் போகின்ற கிதாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்பதாகும். இந்த கிதாபில் இஸ்லாமில் ஐந்தாவது கடமை ஹஜ்ஜி என்ற தலைப்பினின் கீழ், இஸ்லாமில் ஐந்தாவது கடமை ஹஜ்ஜி என்ற இந்த தலைப்பில் பாடம் 179வது பாடமாக, அதனுடைய தலைப்பாக மக்காவை விட்டும் விடைபெறும் தவாஃப், தவாஃப் அல் விதா என்று சொல்லப்படும். கடைசியாக ஹஜ்ஜினுடைய எல்லா அமல்களையும் முடித்ததற்கு பிறகு அவர் ஊர் புறப்படுவதற்கு முன்பதாக விடை பெறக்கூடிய தவாஃபை செய்துவிட்டுத்தான் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் இருப்பதினால் கடைசியாக இந்த அமலை செய்துவிட்டு ஊருக்கு புறப்பட்டு செல்வார். அவர் ஹாஜியான நிலையிலே, பாவமற்ற நிலையிலே செல்வார். அப்படிப்பட்ட ஹாஜிகளில் நம்மையும் அல்லாஹ் சேர்த்து அருள் பாலிப்பானாக. இப்பொழுது நாம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். உங்களது நன்கொடைகளை எங்களுக்கு நன்முறையில் அனுப்பித் தருவதன் மூலமாக பேங்க் அக்கவுண்ட்ஸ் நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. QR ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. உங்களது நன்கொடைகளை கொடுத்து நன்மையில் ஒன்று சேருவோம், பொந்திக் கொள்வோம் என்ற இந்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பாடத்திற்குள் சொல்வதற்கு முன்பதாக பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை பற்றி நாம் பார்ப்போம். தவாஃப் அல் விதா எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், அதிலே என்ன துஆ ஓத வேண்டும், பிறகு உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் தஆலா கல்வியிலே நல்ல விளக்கத்தையும் அதன் பிரகாரம் நடக்கின்ற பாக்கியத்தையும் ஈருலக நன்மையும் அடைந்த நல்லடியார்களில் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக. இப்பொழுது பாடத்தை பார்ப்போம். 179வது பாடத்தை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அருளால் இதுவரை 178 பாடத்தை நாம் கண்டோம். இனி 179வது பாடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய கல்வி பயணத்தை தொய்வின்றி தொடர தௌஃபீக் செய்திடுவானாக. ஆமீன். தவாஃபுல் வதாஇ, அதாவது விடைபெறக்கூடியவருடைய தவாஃப். கடைசியாக ஹாஜி எல்லா அமல்களையும் செய்துவிட்டு ஐயாம் தஷ்ரீக்கினுடைய 3 நாட்களோ 2 நாட்களோ இருந்துவிட்டு கடைசியாக 3வது நாளிலே அல்லது 4வது நாளிலே விடைபெறக்கூடிய தவாஃப், காபாவை சுற்றுதல். விடைபெறும் பொழுது காபாவை தவாஃப் செய்தல் வலம் வருதல். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைதா அராத அர்ருஜூஅ இலா பலதிஹி, ஹாஜி அவர் மீண்டு செல்வதற்கு, ருஜுஅனா மீண்டு செல்வதற்கு நாடினால், இலா பலதிஹி அவருடைய ஊரின்பால் செல்ல நாடினால், திரும்பி செல்ல நாடினால், அத்தா மக்கத மக்காவிற்கு அவர் வருவார். வத்தாஃப லில் வதாஇ, விடைபெறுவதற்காக, ஊரின் பக்கம் மக்காவை விட்டு விடைபெறுவதற்காக, ஊர் செல்வதற்காக அவர் வலம் வருவார், சுற்றுவார், 7 சுற்று தவாப் செய்வார். சும்ம ரக்கஅ, பிறகு அவர் என்ன செய்வார், தொழுவார். ரக்அத்தைஹி, அவர் அந்த தவாஃபினுடைய 2 ரக்அத்தை சொல்ல வேண்டும். ரக்கான குனிந்தார், ருக்கு செய்தார் அர்த்தம். இந்த இடத்துல தொழுதார் அப்படிங்கிற அர்த்தம் வைக்கிறது. அவருடைய தவாஃபினுடைய 2 ரக்காத்தை அவர் தொழ வேண்டும். இன்னும் அவர் நிற்பார். முல்தஸமிலே, அந்த இடத்திலே, முல்தஸம்ங்கிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்திலே நிற்பார். அந்த ஹாஜி தொழுததற்கு பிறகு பிராக்கெட்ல போடுறாங்க. முல்தஸம்னா என்ன இடம், அது எந்த இடத்துல இருக்கு? பைனல் ஹஜரில் அஸ்வதி வல் பாபி, கஅபாவினுடைய அந்த வாசல் கதவு, இன்னும் ஹஜர் அல் அஸ்வத், இந்த 2க்கும் மத்தியில முல்தஸம்ங்கிற இடம் இருக்குது. அது அங்க போனா தெளிவாக தெரியும். அந்த முல்தஸம் என்ற இடத்திலே ஹாஜி நிற்பார்.
வக்கால இன்னும் அவர் அந்த முல்தசம் அந்த இடம் துஆ கபூலாகக்கூடிய இடம். அந்த இடத்திலே ஹாஜி துஆ செய்வார், அல்லாஹும்ம இறைவா, இன்னல் பைத்த நிச்சயமாக இந்த காபத்துல்லா என்னும் வீடு, பைத்து அது உன்னுடைய வீடு, வல் அபுத நிச்சயமாக இந்த அடியான், அதாவது தன்னையே சொல்றார், அடியானாகிய நான், அப்துக்க உன்னுடைய அடியான் தான், நிச்சயமாக இந்த அடியான் உன்னுடைய அடியான் தான், இபுனு அப்தைக்க உன்னுடைய இரு அடியானுடைய மகனாக நான் இருக்கிறேன். அதாவது அவருடைய பெற்றோரை சொல்றார். இரண்டு அடியார்கள்னா யாரு? தாய் தந்தை. அவ்விருவருடைய அவர்களும் உன்னுடைய அடியார் தானே. அந்த உன்னுடைய இரு அடியார்களின் பிள்ளையாக நான் இருக்கிறேன். ரஹ்மானே, அமல் தனி என்னை நீ சுமத்தாட்டு, அலாமா சஹர் தலி சுமத்தாட்டினாய், அலாமா சஹர் தலி மின் ஹல்கிக்க உன்னுடைய படைப்பிலிருந்து எனக்கு வசப்படுத்தி கொடுத்தாயே எந்த ஒரு வாகனத்தை. அந்த காலத்துல வாகனம்னா பிராணிகள் தான், ஒட்டகமோ அல்லது ஒட்டகம் தான் அந்த காலத்தில் பிரயாணம் செய்யக்கூடியது. அந்த வாகனத்தை, ஒட்டகம் என்றும் அந்த வாகனத்தை உன்னுடைய படைப்பிலிருந்து எனக்கு எந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்தாயோ அந்த வாகனத்தின் மீது என்னை நீர் சுமத்தாட்டினாய், சுமந்து எனக்கு ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தை கொடுத்தாய் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சஹர் தஹூன் இருக்கும், அந்த மாவின் பக்கம் இருக்கக்கூடிய சிலாவுடைய லமீர் போக்கப்பட்டிருக்கு. ஹத்தா செய்யர்தனி ஃபி பிலாதிக்க உன்னுடைய இந்த ஊரிலே, காபா என்னும் இந்த மக்கா என்னும் இந்த ஊரிலே என்னை நீ ஆக்கும் வரை பயணிக்க வைத்தாய் என்னை. நம்ம தெரிய சுமத்தாட்டின என்னை பயணம் செய்ய வைத்தாய் அப்படின்னு கருத்து அர்த்தம். ஹத்தா செய்யர்தனி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆக்கினாய், ஃபீ பிலாதி உன்னுடைய விலாதிலே வரக்கூடிய அந்த நிலையை எனக்கு ஆக்கும் வரை நீ பயணத்துடைய வாகனத்தை எனக்கு இலகுவாக்கி கொடுத்தாய். இதெல்லாம் நீ கொடுத்த பிச்சை அப்படின்னு சொல்றாரு. அந்த அடியான் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் கெஞ்சி கேட்க வேண்டும், என்னுடைய பலகீனத்தை கேட்க வேண்டும் பலமான அல்லாஹ்விடத்தை. வபல்லக்தனி பிநிஅமதிக உன்னுடைய அருளை கொண்டு என்னை நீ இந்த இடத்திற்கு எத்தச் செய்தாய், வர வைத்தாய். பல்லகனா எத்த வைத்தாய் என்று, எத்தச் செய்தாய், எத்த வைத்தாய். ஹத்தா அஅன்தனி எனக்கு நீ உதவி செய்தாய், அலா கலாஇ மனாசிகக உன்னுடைய அந்த ஹஜ்ஜினுடைய அமல்களை நிறைவேற்றுவதன் மீது எனக்கு உதவி செய்யும் வரை உன்னுடைய ஞாபத்து கண்டு, உன்னுடைய அருளை கொண்டு, உன்னுடைய ஞாபத்துக்களை கொண்டு என்னை இந்த இடத்தில பூமியிலே எத்த வைத்தாய், கொண்டு சேர்த்தாய், உன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தையும் கொடுத்தாய். என்னை தொட்டும் நீ திருப்தி அடைந்து விட்டால், என்னை நீ திருப்தி அடைந்து விட்டால், நீ அதிகப்படுத்து என்னை தொட்டும் ரிவான் மேலும் திருப்பொருத்தத்தை அதிகப்படுத்து. இல்லா முன்னல் ஆன அப்படி என்னை நீ திருப்தி அடையாவிட்டால், என் விஷயத்தில் நீ திருப்தி அடையாவிட்டால், பொமுன்னல் ஆன இப்பொழுதே என்னின் மீது நீ உபகாரம் செய்துவிடு. கபல அன் தன் அன் பைத்திக தாரி அப்ப என்னுடைய வீடு அல்லாகவே உன்னுடைய அந்த இல்லத்தை விட்டும் காபாவை விட்டும் தூரமாகுவதற்கு முன்பதாக. அப்ப தாரி அன்தன் உடைய அந்த முதாரியான ஃபிஅலினுடைய ஃபாயில் எது? தாரி என்பதாகும். அப்ப என்னுடைய வீடு உன்னுடைய வீட்டை விட்டும் பிரிவதற்கு தூரமாகுவதற்கு முன்பதாக, நான் என் வீட்டை செல்வதற்கு, என் வீட்டில் பக்கம் செல்வதற்கு முன்பதாக இப்பொழுதே நீ உபகாரம் செய். மசாரி அன்ஹூரி லமீர் உன்னுடைய அந்த காபா என்னும் ஆலயத்தை விட்டும் மசாரி என்னுடைய சந்திப்பு தூரமாகுவதற்கு முன்னால், தரிசனம் என ஜியாரத்து சொல்கிறோம் இல்லையா, என்னுடைய தரிசிக்கக்கூடிய இந்த இடம் இருக்குத, அது அந்த காபாவை விட்டும் தூரமாகுவதற்கு முன்பதாக இப்பொழுது நீ உபகாரம் செய். இது இந்த நேரம் அவானு இன்சிராஃபி நான் என்னுடைய திரும்புதலினுடைய நேரமாக இருக்கும். அதான் ஊரின் பக்கம் திரும்புதலினுடைய நேரமாக இருக்கும். இன் அதின்தலி எனக்கு நீ அனுமதி கொடுத்தால், கைர முஸ்தபிலிம்பிக உன்னை கொண்டு ஈமான் விசுவாசம் கொண்டேனே அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல்,
மாற்றமும் இல்லாத நிலையில் எனக்கு நீ விடைபெறுவதற்கு அனுமதி கொடுத்தால் இது நான் விடைபெற்று செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். வலா பிபைத்திக்க, உன்னுடைய ஆலயத்தை கொண்டு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், உன் ஆலயம்தான் உன் ஆலயம் என்ற நம்பிக்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் எனக்கு நீ அனுமதி கொடுத்தால் அதுவே என்னுடைய திரும்புதல், என்னுடைய நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க போய் ஒலா ராகிபின் அன்க, உன்னை விட்டும் ஆர்வம் ஆசை உடையவனாக இல்லாத அந்த நிலையிலே எனக்கு அனுமதி கொடுத்தால் அதுவே நீ இது என்னுடைய திரும்பி செல்லக்கூடிய அந்த நேரமாக இருக்கும். வலா அன் பைத்திக்க, உனது இல்லத்தை விட்டும் வீட்டை தொட்டும் ஆர்வம் இல்லாத அந்த நிலை, ஆர்வமோடு நான் வந்தேன், ஆர்வம் இல்லாத நிலையில் நீ எனக்கு, அதாவது ஆசை உடையவனாக இல்லை என்ற நிலையில் எனக்கு அனுமதினா, ஆசை உடையவனாக நான் திரும்பி செல்லக்கூடிய திரும்புதலாக எனது நேரம் இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இறைவா, அஸ்ஹிபினி அல் ஆஃபியத ஃபீ பதனி, என் உடலிலே, அதாவது என் ஆரோக்கியத்தை என்னுடன் ஆக்கித்தா. அஸ்ஹிபினி, என்னுடன் ஆக்கித்தா, அல் ஆஃபியத்த, ஆரோக்கியத்தை, ஃபீ பதனி, என் உடலிலே, ஒல் இஸ்மத்த, குற்றமற்றவனாக, குற்றத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவனாக, ஃபீதீனி, என்னுடைய மார்க்கத்திலே, நான் அந்த நிலையை எனக்கு ஆக்கிய என்னுடன். அஹ்சின், உபகாரம் செய், முன்கலபி, அஹ்சின், அழகாக ஆக்கு, முன்கலபி, என்னுடைய புரண்டு, என்னுடைய மாறுதலின், என்னுடைய ஊரின் பக்கம் நான் புரண்டு செல்கிறேனே, மாறி செல்கிறேனே, இந்த பயணத்தை அழகாக ஆக்கு, இந்த புரளுதலை நீ அழகாக ஆக்கு. வர்சுக்னி அல் அமல பி தாஅத்திக, உனக்கு வழிபடுவதை கொண்டு அந்த அமலை, அந்த அமல், அப்படிப்பட்ட அமலை எனக்கு பாக்கியமாக கொடு. வர்சுக்னி, எனக்கு ரிஸ்காக கொடு, எனக்கு கொடு, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, அமல் செய்யும் பாக்கியத்தை, பிதாத்திக்க, உனக்கு வழிபடுவதை கொண்டுள்ள அந்த அமலை எனக்கு நசீபாக ஆக்கி கொடு. மா அபு கைத்தனி, இந்த உலகத்தில் நீ என்னை நிலைத்திருக்கும் செய்யும் காலம் அல்ல. மா அபு கைத்தனி பிஹி, எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் என்னை நிலை பெறச் செய்வாயோ, வாழச் செய்வாயோ, நிரந்தரமாக ஆக்கி வைப்பாயோ, அப்படி நிரந்தரமாக ஆக்கும் காலமெல்லாம் உனக்கு வழிவிட்டு நடக்கக்கூடிய, அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு, அந்த ரிசுக்காக அந்த பாக்கியத்தை கொடு. வஜ்மஅலி, எனக்கு நீ சேர்த்து கொடு, ஒன்று சேர்த்து கொடு, கைர இத்துன்யா வல் ஆகிரதி, இம்மை மறுமையினுடைய, உலகம் மறு உலகத்தினுடைய நலவுகளை எனக்கு சேர்த்து கொடு ரஹ்மானே. இன்னக, நிச்சயமாக நீ, அலா குல்லி ஷைஇன் கதீருன், சகல வஸ்துக்களின் மீது கதீருன், சக்தி உடையவனாக இருக்கிறாய் என்ற இந்த பிரார்த்தனையை பிரார்த்திக்க வேண்டும் ஹாஜி. சும்ம இஸல்லி அலன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர் ஸலவாத்தை சொல்வார். சும்ம யம்தி, பிறகு அவர் செல்ல வேண்டும், அலா ஆததி, அவருடைய பழக்கத்தின் மீதே அவர் நடந்து செல்வார். எப்படி செல்வாரோ அந்த மாதிரி செல்வார். அதுக்கு பிறகு இந்த ருக்குன் முடிஞ்சிடும் அவருக்கு. ஏன்னா முல்தசம்ல இருந்து கடைசியாக காபாவுடைய அந்த வாசலுக்கும் ஹஜர் அஸ்வதுக்கும் இடையில நின்று, முல்தசம்ங்கிற அந்த இடத்துல நின்று துவா கேட்கணும். அல்லாஹ் அந்த துவா கபூல் செய்வான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. வலா யர்ஜஉல் கஹ்கரயா, வலா யர்ஜிஉல் கஹ்கரயா அப்படின்னு, அதாவது கஹ்கராவான நிலையில் திரும்பி செல்லக்கூடாது. கஹ்கரையா அப்படின்னா என்ன அப்படின்னா, காபாவை முகத்தால் முன்னோக்கிய நிலையில் அவருடைய முதுகு விடைபெறக்கூடிய அந்த வாசல், பாபுல் விதாண்டு, அந்த முதுகு அதன் பக்கம் ஆக்கிய நிலையில செல்லுவதற்கு பெயர் கஹ்கரையா. அப்படி திரும்பி செல்லக்கூடாது. அப்படிலாம் அவன் காட்டணும் அவசியம் இல்லை. சாதாரணமாக எப்படி எல்லா நேரங்களும் திரும்பி செல்வாரோ அதே மாதிரி திரும்பி சென்றால் போதும். ரொம்ப அப்படியே சீன் காட்டுறது அதெல்லாம் தேவையில்லை. சும்ம யுஅஜ்ஜிலு வஹீல, பிறகு அவர் ஊரின் பக்கம் பிரயாணம் செய்து பயணித்து செல்வதை, அந்த பயணத்தை
விரைவுபடுத்த வேண்டும். ஊருக்கு போகணும் இல்லையா, கொஞ்சம் பிள்ளைகளை பார்க்கணும் அல்லவா, அல்லாஹ்வுடைய ஆளை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இனி அந்த அல்லாஹை நிரந்தரமாக வணங்குகின்ற பாக்கியத்தையும் அங்கே நாம் கேட்டு பெற்றோம். நிலையாக அல்லாஹிற்கு வழிபட்டு நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. அதற்கு பிறகு அந்த ஹாஜி நின்றால், ஊருக்கு போகாம பயணத்தை நிறுத்தி வைத்தால் அப்படின்னு அர்த்தம். நின்றால் பயணம் போகாம, அவு தஷாகல பிஷைஇன், அல்லது வேற ஏதாவது ஒரு வேலையை கொண்டு ஈடுபட்டால், ஷைஇன்னா ஏதாவது வஸ்துனா ஏதாவது வேலையை கொண்டு அவர் ஈடுபட்டால், பயணிக்கல, பயணத்தை விரைவாக செய்யணும். கடைசியாக செய்யக்கூடிய அமல் என்ன, தவாஃபுல் விதா. அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடாது, ஊருக்கு போயிடணும். போகாமல் என்ன செஞ்சார், நிற்கிறார். அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு ஈடுபட்டார்னா, ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு ஈடுபட்டார். லா தஅல்லுக லஹு பிர்ரஹீலி, நான் பயணம், அந்த பயணம் சம்பந்தப்படவில்லை அந்த செயலோடு, அவருக்கு பயணம் அது சம்பந்தப்படவில்லை. அவர் வேற காரியத்தில் ஈடுபடுறாரு அல்லது அங்கே நிற்கிறார், ஆனால் பயணம் அவருக்கு அவரோடு சம்பந்தப்படவில்லை, அந்த ஹாஜியோடு சம்பந்தப்படாவிட்டார். அப்படின்னா என்ன, பிர்ரஹீலியை ஒகஃபா பில்லாஹின்னு சொல்ற மாதிரி இங்க அர்த்தம் கொடுக்கணும். ஒகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் போதுமான, அல்லாஹுவை கொண்டுன்னு இந்த பே ஜாயிதாயிரும். அது மாதிரி ரஹீல் லா தஅல்லுடைய ஃபாயில், நஃபியுடைய முதாரியான ஃபிஅல் நஃபிக்கு ஃபாயில் பிர் ரஹீல். ரஹீல் அவருக்கு சம்பந்தப்படவில்லை, பயணம் அவருக்கு சம்பந்தமாக ஆகாத அந்த ஒரு காரியத்தை கொண்டு ஈடுபட்டால், அதாவது பயணம் செய்து போகல, அங்கே இருக்கிறார் என்று சொன்னால், லம் யுஅத்தத, எண்ணப்படாது, பி தவாஃபிஹி, இப்ப தவாஃப் செஞ்சார் இல்லையா, அந்த தவாஃபை கொண்டு எண்ணப்படாது, அனில் விதாய், விடை பெறுவதை தொட்டுமுள்ள அவருடைய தவாஃபாக அந்த அவருடைய தவாஃபை கொண்டு எண்ணப்படாது. ஏன்னா அவர் ஊருக்கு போகல, கடைசியாகத்தான் தவாஃப் விதா செய்யணும். ஊருக்கு போகாம அங்கே இருந்தால், அதனால இது கடைசி தவாஃபாக, விதாவுடைய தவாஃபாக எண்ணப்படாது. வதல்ஸமுஹு இஆததுஹு, அந்த அந்த தவாஃபை தவாஃப் விதா செஞ்சுட்டு கடைசியில் அங்கேயே இருக்கிறார், போகாம ஊருக்கு. அதனால அந்த தவாஃபை மீட்டுதல் அந்த ஹாஜிக்கு அவசியமாக ஆகும். தல்ஸமுடைய ஃபாயில் இஆததுஹு. ஃபஇன் தஅல்லக, இப்படி சம்பந்தப்படுத்தினால், பிர் ரஹீலி, அவருடைய வாகனத்தை கொண்டு. இந்த இடத்துல பிர் ரஹீல் தஅல்லகவுக்கு ஃபாயில் இல்லை. ஃபஇன் தஅல்லக, அவர் சம்பந்தப்படுத்தினால், என்ன அப்படின்னா, பிர் ரஹீலி, பயணிப்பதை கொண்டு, வாகனத்தை கொண்டு, பயணிக்க ஒரு வாகனத்தை கொண்டு சம்பந்தப்படுத்தினால், எதற்காக, எது போன்ற விஷயங்கள்ல, போன்ற விஷயங்களை சம்பந்தப்படுத்தினார், கஷத்தி ரஹ்லின், ஏதாவது தேவைக்காக வேண்டி, சுய தேவைக்கு, கலா ஹாஜத்து, ஒரு பொருளை வாங்க போறாரு அந்த நேரத்தில் கடைக்கு, அதற்காக வேண்டி வாகனத்தை கட்டி போடுவதை போல, ஒஷிரா இசாதின், அதான் சொல்றேன் இல்லையா, உணவு சாப்பிடுவதற்கு, உணவை வாங்குவதற்கு போல, இது போன்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அவர் அந்த வாகனத்தை என்ன செஞ்சார், ஒரு இடத்துல கட்டி போட்டார். ஏன்னா அந்த இடத்துல என்ன செஞ்சார், முஅல்லகாக ஆக்கினார், அந்த பயணத்தை கொண்டு, அந்த வாகன பயணத்தை கொண்டு சம்பந்தப்படுத்தினார். அவர் சம்பந்தப்படுத்தினால் பிர் ரஹீலி, அந்த வாகனத்தை கொண்டு சம்பந்தப்படுத்தினால், எந்த சம்பந்தம், உதாரணம் வாகனத்தை கட்டி போட்டால் ஏதாவது ஒண்ணுக்கு போகிறதுக்காண்டி, அல்லது உணவுப் பொருளை வாங்குவதற்கான சொன்னோம் இல்லையா, இப்படி சம்பந்தப்படுத்தினால் அவருடைய பயணத்தை கொண்டு, பயண வாகத்தை கொண்டு, அதாவது அந்த நேரத்தை கொஞ்சம் நேரம் நின்றார் என்று சொன்னால், லம் யகுர்ர, அது எந்த தடையும் ஏற்படுத்தாது. ஆனா கொஞ்ச நேரம் அவர் சுய தேவைக்காக நின்று போகிறதுனால அது எந்த தடையும் ஏற்படுத்தாது. அதுக்கு பிறகு அவர் பயணத்தை தொடர்ந்துடுவார், அங்க தங்க மாட்டார். தங்கினாதான் மீண்டும் தவாஃப் விதா செய்யணும். அதை மேல சொல்லிட்டாங்க. ஒலில் ஹாயிலி, ஹைலுடைய பெண்ணிற்கு அவசியமாக ஆகும், அன் தன்ஃபிர, பயணித்து ஊருக்கு செல்வது, பிலா வதாஇ, தவாஃப் விதா செய்யாமலேயே, ஏன்னா அவங்க ஹைல் ஆயிட்டாங்க, அதனால பயணம் செய்யுதல் ஜாயிஸாக ஆகும், கூடும். ஒத்துஜூசுலில் ஹைலி அன் தன்ஃபிரன் இருக்கும். அந்த தஜூசுங்கிற ஃபிஅல் முகத்தர்ல இருக்கு. வலா தம அலைஹா, அந்த ஹைலுடைய பெண்ணின் மீது
தமும் அவசியமாகும். ஏன்னா அல்லாஹ்வா கொடுக்கிறது, அது இயற்கை. அதனால அவங்களுக்கு யாதொரு தமும் இல்லை. وَيُنْدَبُ أَنْ يَدْخُلَ الْبَيْتَ حَافِيًا وَأَلَّا يُؤْذِيَ أَحَدًا بِمُزَاحَمَةٍ وَنَحْوِهَا. இப்ப முஸ்தஹப்பாக ஆக்கப்படும் பைத்துல்லா ஷெரீஃபுக்குள் எப்படி நுழையணும்? அன் யதுகுல, அந்த ஹாஜி நுழையுதல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். யுந்தபுக்கு நாய்பு ஃபாயில் அன் யதுகுலல் பைத்தங்கிற ஜும்லா. ஹாஃபியன், செருப்பணியாமல் நுழைவது. செருப்பணியாமல் நுழைவதை முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். ஏனா வஅல்லா யுதிய அஹதன், யாரையும் பிமுசாஹமத்தின், ஒருவருக்கொருவர் நெருக்கமாக ஆகுவதை கொண்டு, கூட்ட நெரிசலை ஏற்படுத்துவதை கொண்டு யாருக்கும் அந்த ஹாஜி துன்பத்தை விளைவிக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் யுதியன் கரெக்டா சொல்றார். இருத்தல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். நஹ்வியா இது போன்ற செயல்கள் மற்றவர்களுக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடிய யாருக்கும் நோவினையை செய்யாமல் நெருக்கடியை கொண்டோ நெருக்குதலை கொண்டு பிறருக்கு நெருக்கிறது, கூட்டத்தில் நல்லா நெருக்கிறது நல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நெருக்குதலை கொண்டு இது போன்ற ஏதாவது செயலை கொண்டு மற்ற மனிதனுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் இருப்பது சுன்னத்தாக ஆக்கப்படும். இப்ப காபாவிற்கு நுழைந்து விட்டார். பிறகு அவர் காபாவிற்கு நுழைந்தால் எப்படி செல்லணும்? மஷா, அவர் செல்வார். அவருடைய முகத்தை காபாவுடைய திசையை முன்னோக்கிய நிலையில் அவர் செல்வார். அத்தா, அதுவரை அவருக்கு மத்தியிலும் வபைனல் ஜிதாரில் முகாபிலில் பாபி, கஅபாவுடைய அந்த வாசலை முன்னோக்கி வரக்கூடிய அந்த சுவற்றிற்கு இடையிலேயும் என ஆகும் வரை தலாதத்து அதுருஇன், 3 முழங்கள் பக்காவாக ஆகும் வரை, 3 முழங்கள் ஆகும் வரை, நிலைத்திருக்கும் வரை. அப்ப 3 முழங்கள் தான் எபக்காவுடைய ஃபாயில். 3 முழங்கள் அது பக்காவாக தெரிபடும் வரை, அதாவது அவருக்கும் அந்த காபாவுடைய வாசலோடு இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்டிருக்க அந்த சுவருக்கும் இடையில எவ்வளவு 3 முழங்கள் தான் இருக்கணும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் நெருக்கமாயிரும். அப்படி அவர் சென்று விட்டால் போகுனாக்க, அந்த இடம் வரை சென்று விட்டால் போகுனாக்க, அங்கே யுஸல்லி, அவர் தொழ வேண்டும். போகுவ, இன்னும் அவரோ முசல்லன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகுவ, அதுவோ அவர் அந்த இடம்தான். அதாவது 3 முழம் இருக்குது இல்லையா காபாவுடைய வாசலோட அந்த சுவற்றுக்கும் அவருக்கும் இடையில 3 முழம் இருக்கக்கூடிய போகுவ அந்த இடம்தான் முசல்லன் நபியி ஸல்லல்லாஹு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத இடமாக இருக்கிறது. ஷரஹல பார்க்கலாம் 5ல. வகான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, இதா தகலல் பைத்த, நபிகள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது காபாவில் நுழைந்து, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றக்கூடியவன், நுழைந்தால் யதஹர்ரா மௌகிஃபன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லதி அக்பரஹு அன்ஹு பிலால், அதாவது யதஹர்ரானா வணக்கம் செய்வதற்கு தயாராக ஆகி விடுவார். மௌகிஃபன் நபியி ஸல்லல்லாஹு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற அந்த இடத்தில், அதாவது தொழுத அந்த இடத்தில், அல்லதி எப்படிப்பட்ட அந்த இடம், அக்பரஹு அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அறிவித்தார்கள், அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துக் கொடுத்தார்களே அந்த இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் நின்று தொழுதை அந்த இடத்தை தொழுவாங்களாம். இந்த செய்தியை அறிவிச்சு கொடுத்தவங்க யாரு? ரசூலுல்லாஹை தொட்டும் அந்த உமர் ரலியல்லாஹு இப்னு உமர் அவர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்து கொடுத்தது யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. சும்மா யுஸல்லி, பிறகு அங்கே தொழுவார்களாம். இந்த செய்தி இருக்குது. அதனால அந்த இடத்தில் அவர் தொழுக வேண்டும். ஏன்னா தொழுகுவது சுன்னத். வயுக்ஸிரு, அதுக்கடுத்து அவர் அதிகப்படுத்த வேண்டும். மினல் இஅ்திமாரி, எத்தனை உம்ராவிலிருந்து அவர் அதிகப்படுத்த வேண்டும். எவ்வளவு உம்ரானாலும் செய்யலாம். ஏன்னா அதுக்கு பிறகு வன்னதுரி இலல் பைத்தி, ஏன்னா அவர் கடைசியாக போக போறாரு. அவர் பைத்துல்லா ஷரீஃபை திருப்பி பார்க்குவதிலிருந்து அதிகப்படுத்த வேண்டும். பைத்துல்லா ஷரீஃபை பார்க்குவதிலிருந்து அதிகப்படுத்த, ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கடைசியாக போக போறாங்க. அதனால எப்ப பார்க்கலாம்? ஒசுருபி மாயின்,
சுருபிமா ஜம்சம ஜம்சம் என்னும் தண்ணீரை குடிப்பதிலிருந்து அதிகப்படுத்த வேண்டும். கடைசியாக விடைபெறக்கூடிய டைம் வந்துருச்சு. லிமா அஹப்ப மின் அம்ரி தீனி வத் துன்யா, மறு உலகத்தினுடைய காரியத்திலிருந்தும் இவ்வுலகத்தினுடைய காரியங்களிலிருந்தும் எதை அவர் பிரியப்படுவாரோ ஹலாலான தேவையை அந்த ஒன்றுக்காக வேண்டி குடிப்பதிலிருந்து அதிகப்படுத்த வேண்டும். அவரை அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்குது, மாவு ஜம்சம் லிமா ஷுரிபலா, ஏன்னா ஜம்சமுடைய தண்ணீர் அவர் எந்த நோக்கத்திற்காக வேண்டி குடிப்பாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் சொல்லி, அந்த ஜம்சம் என்னும் தண்ணீரை குடிப்பதினால் நல்ல உற்சாகமுடைய பலம் உடையவராக ஆகுவார். எத்தவாழ்னா நல்ல பலம் உடையவராக ஆகுவார். ஆகுவதலை அதிகப்படுத்த வேண்டும். தண்ணீர் பலமுடைய ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜம்சம் தண்ணீரை குடிப்பதிலிருந்து அதிகப்படுத்த வேண்டும். மக்காவிலே கண்ணியமான அந்த இடங்களை என்ன செய்ய வேண்டும்? தரிசிக்க வேண்டும். அப்படின்னு அர்த்தம். அதிகப்படுத்த வேண்டும், அவர் தரிசிக்க வேண்டும். கண்ணியமான இடங்களை தரிசிக்க வேண்டும். தரிசிப்பது தரிசிக்கல் வேண்டும். ஏன்னா இதெல்லாம் செய்யணும். நன்மையான சுன்னத்த முஸ்தஹப்பான அமல்கள். பார்க்கலாம், கஅபாவினுடைய மண்ணிலிருந்து ஒரு பிடியை கொஞ்சத்தை எடுத்தல் ஹராமாக ஆகும். முத்துராபில் ஹரமி, ஹரம் ஷரீஃபினுடைய மண்ணிலிருந்து கஅபாவினுடைய நறுமண பொருள், தீபன நறுமண பொருள் மண்ணுன்னு சொல்லிட்டேன். மின் தீபில் கஅபதி, கஅபாவினுடைய நறுமண பொருளிலிருந்து ஒன்றை எடுப்பது ஹராம். துராபில் ஹரமி, ஹரம் ஷரீஃபினுடைய மண்ணிலிருந்து ஏதாவது ஒன்றை, மண்ணிலிருந்து கொஞ்சத்தை எடுப்பது, பரக்கத்துக்காண்டி எடுப்பது ஹராம். வாஹிஜாரிஹி, கஅபாவினுடைய கற்களிலிருந்து கொஞ்சம் பரக்கத்துக்காக நான் கொண்டு போகிறேன்னு சொல்லி எடுப்பது ஹராம். ஏன்னா அப்படி எடுத்தாங்கன்னா கோடான கோடி மக்கள் வருவாங்க, அந்த பள்ளமாயிரும். அதனால அந்த செயலெல்லாம் செய்யக்கூடாது. ولا يستصحب شيئا من الأكوزة والأباريق المعمولة من حرم المدينة أيضا. மதீனாவுக்கு தரிசிக்க போவாங்க எல்லா ஹாஜிகளும். அதனால் நான் மீண்டும் மதீனாவுடைய கண்ணியமான அந்த மதீனாவிலே புழங்கப்படக்கூடிய கேத்தல், தண்ணீர் ஊற்றக்கூடிய கேத்தல், அது மாதிரி கூஜா, ஒது செய்வதற்கு உண்டான அந்த கூஜாவுடைய ஜமாவது அக்விசா, அந்த கூஜாக்களிலிருந்து இப்ரீக்குடைய பண்பது அபாரிக், அதாவது கேத்தல்கள், தண்ணீர் ஜம்சம் தண்ணீர் ஊற்றி குடிப்பதற்கான கேத்தல்கள், கூஜாக்களிலிருந்து, ஒது செய்வதற்குரிய கூஜாக்களிலிருந்து எதையும் உடன் எடுத்து சென்று விடக்கூடாது. நம்ம ஊருக்கு போகிறோம், அங்கே போய் என்ன செஞ்சுக்கலாம், இதெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, எடுத்து செல்லக்கூடாது. இதுவெல்லாம் இந்த காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இப்போ அடுத்து ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவு. உம்ரா எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறார் இந்த பிரிவில். இந்த பிரிவில் எதனை செய்கிறாரு? உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்று. ஹாதா ஃபஸ்லுன், இந்த பிரிவு ஃபி சிஃபத்தில் உம்ரத்தி, உம்ராவினுடைய தன்மையிலே, உம்ரா எப்படி எந்த முறையிலே செய்ய வேண்டும் என்பதிலே உள்ள பிரிவு. இப்போ பார்க்கலாம். சிஃபத்துல் உம்ரத்தி, உம்ரா செய்வதனுடைய நிலை ஆகிறது, தன்மையாகிறது, முறையாகிறது. ஐயுஹரிம பிஹா, அந்த உம்ரா செய்கிறேன், அந்த உம்ராவை கொண்டு அவர் இஹ்ராம் கட்டணும். நான் உம்ரா செய்ய போகிறேன் அல்லாஹ்வுக்காக சொல்லி என்ன செய்வார்? இஹ்ராம் கட்டுவார். அந்த உம்ராவை கொண்டு இஹ்ராம் கட்டுதலாக இருக்கும். உம்ராவுடைய சிஃபத்தாகிறது அந்த உம்ராவை கொண்டு முதல்ல இஹ்ராம் கட்டுவதாக இருக்கும். சிஃபத்துல் உம்ரத்துக்கு ஹபர். கமா யுஹரிமு பில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜை கொண்டு எப்படி இஹ்ராம் கட்டுவாரோ அதை போல உம்ராவை கொண்டு இஹ்ராம் கட்டுவதாக இருக்கும். ஃபஇன்கான மக்கியன், அவர் மக்கா வாசியாக இருந்தால், ஃபமின் அதுனல் ஹில்லினுடைய அந்த மீகாத்துக்கு கீழிலிருந்து அவர் என்ன செய்வார்? அவர் இஹ்ராம் கட்ட வேண்டும். மதீனாவாசியாக இருந்தால் அக்ரபு, ஹில்லுக்கு நெருக்கமான இடம். அதுனல் ஹில்லுனா ஹில்லுக்கு நெருக்கமான அந்த பகுதியிலிருந்து மக்காவாசியாக இருந்தால் ஹஜ்ஜை கொண்டு, அதாவது மக்காவாசியாக இருந்தால் உம்ராவை கொண்டு இஹ்ராம் கட்டுவார். இன்கான ஆஃபாக்கியன், அப்படின்னா மக்காவுக்கு வெளிப்புறத்திலே இருந்தால், நம்பர் 2 பார்க்கலாம். கரீபன் அன் மக்கத்த, மக்காவை விட்டு மேல் திசையில் இருந்தார். ஃபௌக்குடைய இது ஆஃபாக்கியன், மக்காவுக்கு மேல் திசையிலே.
அதான் போடுறாரு. ஒயின்கான ஆஃபாக்கியன், அப்ப தூரத்திலிருந்து மக்காவினுடைய தூரமான பகுதியிலிருந்து வரக்கூடியவராக இருந்தால் அவர் வெயின்கான மக்கியன் சொன்னார். மக்காவை விட்டும் தூரமான அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவராக இருந்தால் அந்த ஹாஜி, இப்ப அவர் இஹ்ராம் கட்டுதல் இருக்கிறது. ஃபமினல் மீகாத்தி, அவருடைய மீகாத்திலிருந்து இருக்கிறது. கமா தகத்தம, ஏற்கனவே சென்றதை போல 4-5 மீகாத்துகளை சொன்னாங்க இல்லையா, அந்த மீகாத் உடைய எல்கையிலிருந்து அவர் கட்டுவார். எந்த திசையின் வழியாக அவர் வருகிறார், யமன் வாசியாக இருந்தால் அவருடைய யமனுக்கு உண்டான அந்த இது இருக்குது. ஷாம் வாசியாக இருந்தால் ஷாம் திசையிலிருந்து வரக்கூடிய அந்த திசையில் இருந்து வரக்கூடிய மக்காவை விட்டு தூரமாக இருக்கக்கூடியதாக இருந்தால், வெளியூர்காரராக இருந்தால், வெளிநாட்டுக்காரராக இருந்தார் என்று சொன்னால், அதுக்கு அந்த எந்த வழியில் வருவாங்களோ அந்த வழியில் எந்த மீகாத்து இருக்குமோ அதுதான் அந்த மீகாத்திலிருந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே மீகாத்துகள் பல மீகாத்துகள் இருக்குது. மதீனாவாசிகளுக்கு இந்த மீகாத்துன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு திசையுடைய யமன் வாசிகளுக்கு என்ன இந்த மீகாத்துன்னு சொன்னாங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஆஃபாக்கியன்னா தூரமாக இருந்து வரக்கூடியவராக இருந்தால் அப்படின்னு அர்த்தம். எஹ்ருமு, இன்னும் ஹராமாக ஆகும். பிஹ்ராமிஹா, இந்த உம்ராவுக்கு எஹ்ராம் செய்வதை கொண்டு ஹராமாக ஆகும். ஜமீஉமா யஹ்ருமு பிஹ்ராமில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜி செய்வதற்கு எஹ்ராம் கட்டுவதை கொண்டு என்னென்னவெல்லாம் ஹராமாக ஆனது, என்னென்ன செயல்களெல்லாம், அத்துணை செயல்களும் ஹராமாக ஆகும். எஹ்ருமுக்கு ஃபாயில் ஜமீஉமா யஹ்ருமு. இந்த வாசகம் மொத்த வாசகம் தான் ஜும்லா தான் ஃபாயிலாக இருக்குது. எஹ்ருமுங்கிற முதாரியான ஃபிஅலுக்கு. சும்ம யதுகுல, பிறகு எதுகுல, அவர் நுழையுதல் இருக்குது. மக்காவில் இருக்கு. ஆனால் ஐயஹருமன் இருக்கும். சும்ம எதுகுல அப்படின்னு அங்கே மக்காவில் நுழையுதல் இருக்கிறது. ஃபயதூஃப, அங்கே தவாஃப் செய்யுதல் இருக்குது. தவாஃபல் உம்ரத்தி, உடைய தவாஃபாக அவர் தவாஃப் செய்வார். இதில் என்ன அப்படின்னா, உம்ராவுக்கு வெளியூர்காரரோ அல்லது தூரத்திலிருந்து வரக்கூடியவரோ அவர் உம்ராவுக்கு சென்றால் அங்கே போய் தவாஃபுல் குதூம் செய்யணும். ஹாஜி எப்படி செய்வார் அது மாதிரி செய்கிறது. அந்த தவாஃபுல் குதூம்லாம் இல்லை. அதான் சொல்கிறார் ஷரஹல, வல யுஷ்ரா, ஷரியத்தில் ஆக்கப்படவில்லை, லஹா அந்த உம்ராவிற்கு, தவாஃபு குதூமின், குதூமுடைய, அதாவது ஊர்லேருந்து வந்த அந்த தவாஃப், அந்த உடனே செய்யக்கூடிய, ஊரிலிருந்து வருகை தரக்கூடிய அந்த தவாஃப் என்பது அதற்கு ஷரியத்தில் அந்த உம்ராவிற்கு ஆக்கப்படவில்லை. வருகை தந்த உடனே தவாஃப் செய்யறதுக்கு பேர் தவாஃப் குதூம் சொல்கிறது. அந்த தவாஃப் ஷரியத்தில் இதற்காக உம்ராவிற்காக ஆக்கப்படவில்லை. சும்ம யஸ்ஆ, பிறகு அவர் சை செய்து செல்வார். சை செய்வார் சஃபா மர்வாக்கு இடையில உம்ரா செய்யக்கூடியவர். சும்ம யஹ்லிக ரஸஹு, பிறகு அவருடைய தலையை மலித்தல் சுன்னத்தாக ஆகும். அவு யுகஸ்ஸிர, அல்லது தலையை கொஞ்சம் முடிய கொஞ்சம் கத்தரித்தல் சுன்னத்தாகும். வகத் ஹல்ல மின்ஹா, அப்படி மலித்து விட்டால், தலையை சிரைத்து விட்டால் உம்ராவிலிருந்து அவர் விடுதலையாக ஆகிவிடுவார். அர்கானுஹா, இந்த உம்ராவினுடைய ருக்குனுகள் எத்தனை, அதனுடைய ருக்குனுகள் ஆகிறது எஹ்ராமுன், ஒன்று எஹ்ராம் கட்டுதல், முதலாக ஒன்று, அதாவது கடமைகள், இதனுடைய கடமைகள் ஒன்று எஹ்ராம் கட்டுதல். தவாஃபுன், 2 தவாஃப் செய்தல். 3 சை செய்தல் சஃபா மர்வாக்கு இடையில. 4 அந்த முடியை சிரைத்தல். இந்த 4 தான் உம்ராவுடைய கடமைகள். உம்ராவில் வார்கானுல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜினுடைய அர்கானுகள், ஹஜ்ஜியுடைய ருக்குனுகள், கடமைகள் என்னென்ன ஹஜ்ஜினுடைய கடமைகளாகிறது. ஹாதிகள் அர்பாத்து, மேல் சொன்ன இந்த 4ம், எஹ்ராமு, தவாஃபு, சஇ, ஹல்க், இந்த 4ம், வல் உகூஃபு, இன்னும் அரஃபா மைதானத்தில் தங்குதல். இதுதான் ஹஜ்ஜினுடைய கடமைகள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இதுவரை 179வது பாடத்தை படிக்கக்கூடிய காணக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அல்லாஹ் தஆலா மீண்டும் 180வது பாடத்தை படிக்கின்ற அந்த தௌஃபீக்கின பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.